நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஷாஹி வெஜ் பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டிஷ் போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டான ஒரு லக்ஸூரியஸான ஒரு ராயல் டிஷ். ஷாஹி அப்படிங்கிற வேர்டுக்கே பர்ஷியனில் ராயல் அப்படின்னு பேர். இது வந்து ட்ரேசஸ் இட்ஸ் ரூட்ஸ் டு த முகல் ஏரா. அதாவது அந்த காலத்தில் செஃப்ஸ் எல்லாம் எம்பரர்ஸ்க்காக கிராஃப்ட் பண்ணதான ரிச் டேஸ்ட் இன்டெலிஜென்ட் ஃப்ளேவர்ஸோடு இருக்கக்கூடியதான டிஷ் தான் அந்த ஷாஹி வெஜ் பன்னீர் அப்படிங்கிறது. ஸோ வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஷாஹி வெஜ் பன்னீர் அக்ராஸ் இந்தியா இருக்குது. ஸோ இதில் வந்து பேசிக் காமன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆனியன்ஸ் டொமேட்டோஸை பட்டர் அண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு வித் ஸ்பைசஸ் அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு, அதாவது சோக்டு கேஷ்யூஸோட கிரைண்ட் பண்ணிவிட்டு எகெயின் டபுள் ஃப்ரை பண்ணுவாங்க பட்டரில். ஜென்ரலாக ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் இந்தியா இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. த ஸ்பைசஸ் மே டிஃபர். இது இந்த மாதிரி டபுள் ஃப்ரையும் நம்ம பண்ணுறச்சே, அதுவும் பட்டர்லேயும் ஆயில்லையும் நம்ம பண்ணுறச்சே, அது வந்து ஒரு வெல்வெட்டி டெக்ஸ்சர் அண்ட் ஒரு ரிச் டேஸ்ட்டை வந்து இந்த டிஷ்க்கு கொடுக்கும். இதுக்கு வந்து ஆடிங் டு இட்ஸ் ரிச்னஸ் நம்ம வந்து மில்க் வேறு ஆட் பண்ணுவோம். மில்க் வித் லைட் சுகர், சாஃப்ரான், காடமம் பவுடர் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இந்த மில்க் வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரை வந்து இந்த டிஷ்க்கு கொடுக்கும். அந்த கேஷ்யூஸ் ஆட் பண்ணது ஒரு ரிச் டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் வைப்ரண்ட் கலர்ஸோடு நம்ம ஆட் பண்ணுறச்சு அந்த டிஷ்ஷுக்கே ஒரு அப்பார்ட் ஃப்ரம் நரிஷ்மெண்ட் அண்ட் ஃபைபர் ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. அண்ட் கண்டிப்பாக யூனிவர்சல் ஃபேவரட்டான அந்த ஸ்டார் இன்க்ரீடியன்ட் பன்னீரை கண்டிப்பாக இதுக்கு ஆட் பண்ணுங்கள். ஷாஹி வெஜ் பன்னீர் தான் இது. அக்ராஸ் த குளோப் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஷாஹி வெஜ் பன்னீர் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேவரட் டிஷ்ஷே அப்படின்னு சொல்லலாம். எங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் திஸ் ஷாஹி வெஜ் பன்னீரை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நாங்கள் ஷாஹி வெஜ் பன்னீர் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல ஒரு அடிகனமான ஒரு பேனில் நல்ல ஜென்ரஸாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது ஒரு ஷாஹி டிஷ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜென்ரஸாகவே பட்டர் சேர்க்கலாம். அதில் இஞ்சி பூண்டு விழுது, சின்ன துண்டுகளாக அரிஞ்சு வச்சுருக்கிறதான வெங்காயத்தை சேர்த்து நல்ல பட்டரில் அந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டே இருக்கிறச்சு மஞ்சள் தூள், காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள், ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சீரகம், ஃப்ளாக்ஸ் சீட் நாங்கள் எப்போவுமே சேர்ப்போம் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்காக. ஷாஹி ஜீரா, கசகசா, சோம்பு அல்லது சான்ஃப், கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான காய்ந்த மெந்தயக்கீரை இலைகள், அதை கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து நல்லா அது வதங்கிட்டே இருக்கச்சு பொடி பொடியாக அரைச்சி வச்சுருக்கிறதான தக்காளியையும் நம்ம சேர்க்கலாம். சேர்த்து நல்லா எல்லாம் வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி விடலாம். நடுப்புற ஒரு பிரிஞ்சி லீஃபுன்னு ஆட் பண்ணியிருக்கேன். மீன்வைல் கேஷ்யூஸை தண்ணியில் சோக் பண்ணி ஒரு 1/2 hour முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. ஸோ பிரிஞ்சி இலையை நான் அரைக்க போகிறதில்ல, அதை தனியாக வச்சுருக்கேன். ரொம்ப அப்புறம் பிரிஞ்சி இலையும் சேர்த்து அரைச்சோன்னா அது மசாலா ஓவர் பவர் ஆகிடும். மற்ற வதக்கி வச்சது அந்த சோக்டு கேஷ்யூ நட்ஸ் அதோடையே சேர்த்து ஒரு பிளெண்டரில் போடுறேன். பே லீஃபை மாத்திரம் அப்படியே அந்த பேன்லேயே விட்டாச்சு. ஸோ இப்போது சோக்டு கேஷ்யூஸோடு நம்ம இந்த வதக்கி வச்சதான கலவையை அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டு வரலாம். மீன்வை இன்னும் ஒரு டாலப் ஆஃப் பட்டர் அதில் சேர்க்குறேன். அபவுட் 1 or 2 tablespoons ஆஃப் பட்டர். இப்போது நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த கிரேவியை சேர்க்கலாம். பிரிஞ்சியெல்லாம் அதிலே இருந்தாக்கா அந்த ஃப்ளேவர் மாத்திரம் நல்லா இறங்கும், ஓவர் பவர் பண்ணாது. அதனால தான் நாங்கள் பிரிஞ்சி இலையை அரைக்கிறதில்ல. இப்போது அந்த சூடாக காய்ச்சி லைட் வார்மாக இருக்கக்கூடியதான அந்த பாலை அந்த பிளெண்டரில் போட்டு அதில் கொஞ்சம் ஜென்ரஸாக கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ போடலாம்.
ஏலக்காய் பொடி போடலாம். அதை போட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வைக்கலாம் அந்த குங்குமப்பூவை பாலில். மீன்வைல் நம்ம அரைச்சதான கிரேவி நல்ல டபுள் ஃப்ரை ஆயாச்சு. நல்ல பச்சை வாசனை போய் வெல்வெட்டியாக அது வந்தாச்சு. ஸோ இப்போது சின்ன துண்டுகளாக அரிஞ்சு வச்சுருக்கிறதான பீன்ஸு, எகெயின் சின்ன க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கிறதான கேரட்டு, தோல் விரித்து வச்சுருக்கிறதான பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கிரேவியோடு நல்லா அப்படியே வதக்கி விடுறேன். இதுக்கப்புறம் தோல் சீவி க்யூப்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறதான பொட்டேட்டோஸ், இது வேக வச்ச பொட்டேட்டோஸ் இல்லை, ஜஸ்ட்டு தோல் சீவி க்யூப்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறதான ரா பொட்டேட்டோஸ், அதை சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ், இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வடிய வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்க்குறேன். க்யூப்ஸாக கட் பண்ணதான பன்னீர் பீசஸ், அதையும் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மேலும் எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விடுறேன். அடுப்பு ரொம்ப லோ ஹீட்டில் தான் இருக்குது. இப்போது நம்ம பாலில் ஊற வச்சதான அந்த குங்குமப்பூ, அந்த ஏலக்காய் பொடி, அதை அந்த பாலோடு சேர்த்து அப்படியே அந்த பிளெண்டரில் போட்டு பாக்கி இருக்கிறதான அந்த கிரேவியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அதை காயில் விட்டாச்சு. நல்லா எல்லாத்தையும் ஒன்று மூடி மூடி நடுப்புற அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கலாம். மூடி அது அப்படியே அது ஜூஸஸ்லேயே குக்காக விட்டுட்டு நடுப்புற நம்ம திறந்து கலரி விட்டோன்னா போதுமானது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர நல்ல வெந்து நல்ல வாசனையோடு அப்படியே ரெடியாக இருக்கு. அது சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கினாக்கா அருமையான ஷாஹி வெஜ் பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தயார். தேங்க்யூ ஆல்.